Praise the Lord. Ruth chapter 3, verses 18. Then Naomi said, "Wait, my daughter, until you find out what happens. For the man will not rest until the matter is settled today." அப்பொழுது அவள் என்றால் நகோமி, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரூத்தும் அவருடைய மாமியாராகிய நகோமியும் மோவாப் தேசத்திலிருந்து, அதாவது ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில நஷ்டங்கள், சில மரணங்கள் நிமித்தம் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் அப்பத்தின் வீடாகிய எருசலேம் பட்டணம், அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து வருகிறார்கள். அங்கு வருகின்ற போது அவர்கள் விட்டு போன வீடு எல்லாம் பிரச்சனை ஆகி இருக்கின்ற பொழுது, சாப்பிடுவதற்கு கூட அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரச்சனை வந்தபோது, அல்லேலூயா பற்றாக்குறை வந்தபோது தன் மாமியாரிடத்தில் சொல்லி, மாமியாரே, நான் போய் ஏதாவது நாம் சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று சொல்லி போய் நான் வேலைக்கு போய் பார்த்து வருகிறேன் என்று சொல்லி போகிறாள். எதேச்சியாக அந்த வயல் போவாஸுடைய வயலாக இருந்தது. போவாஸ் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தான். நல்ல இரக்க குணம், கடவுளுக்கு பயப்படுகிறவனாக ஒரு மனிதன். அந்த வயலிலே போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரூத் கதிர் பொறுக்கி கொண்டு அதன் மூலம் தனக்கும் தன் மாமியாருக்கும் உணவு கிடைக்க அவள் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் போவாஸ் வந்து பார்த்து அவளுடைய நிலைமையை அறிந்து அவளுக்கு 6 படி வார்கோதுமை கொடுத்து வீட்டிற்கு கொண்டு போய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகின்ற போது அதை கொண்டு வந்து தன் மாமியாரிடத்தில் காண்பித்த போது அவள் மாமியார் சொல்லுகிறாள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். அல்லேலூயா. போவாஸ் பழைய ஏற்பாட்டில் போவாஸ் இருக்கிறது போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி அந்த நகோமி தன் மருமகளை பார்த்து சொல்லுகிறாள், பொறுத்திரு, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று பொறுத்திரு என்று தன் மருமகளிடத்தில் சொல்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து அல்லேலூயா உன்னை அழைத்த தேவன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், உனக்கு நான் சமாதானம் தருவேன் என்று சொன்ன தேவன், உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன் என்று சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இந்த நாளிலே நீ பொறுத்திரு. நகோமி ரூத்துக்கு சொன்னது போல இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா நீ பொறுத்திரு, உனக்கு நான் கொடுத்த எல்லா விதமான அல்லேலூயா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் வேண்டியது வருகின்ற போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா கடவுளுக்குள் இருக்கின்ற பொழுது அல்லது ரட்சிக்கப்பட்டு வந்தபோது உடனடியாக நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்து விடாது. ஆனால் சாராளையும் ஆபிரகாமையும் சரீரத்தில் அல்லேலூயா செத்து போன நிலைமை வந்தாலும் கூட, குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற அல்லேலூயா சக்தி இல்லாமல் போனாலும் கூட, ஆண்டவரால் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் காரியத்தை சரியாக செய்வதற்கு அவரால் முடியும். மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தின் மூலம் அவனுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் இந்த காலை நேரத்தில் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் தேவை ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு விசுவாசம், தேவன் மேலே நம்பிக்கை இருக்கும். போவாஸ் அவளுக்கு காரியத்தை செய்து முடிக்கும் மட்டும் அவன் என்ன செய்ய மாட்டான், இளைப்பாற மாட்டான் என்று சொல்லி நகோமிக்கு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஒரு நிச்சயத்தை, ஒரு உறுதியை அவள் கொடுத்தாலோ, அதே போல் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அல்லேலூயா நமக்காக அவர் நியமித்திருக்கிற அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். நமக்கு என்ன தேவை? பொறுமை அவசியம். அல்லேலூயா. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாய் அல்லேலூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாரங்கள், பிரயாசங்கள், தடைகள், அல்லேலூயா ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கும். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.